நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கவிஞரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கவிஞரை தேடி போய் படிக்கிறது எங்க சொல்லுங்க? அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். பாவேந்தர் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு இன்னும் தெரியல. அதுவும் இந்த தலைமுறை மாணவர்களுக்கு இன்னும் ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவர் உணரப்பா நீன்ற கவிதை இந்த காலத்துல சென்னை நகரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமா? நகரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எல்லாம் சூப்பர் சிங்கர்ல தான் இருக்கிறாங்க இல்லையா? தன் பிள்ளைய சூப்பர் ஆக்குவதற்கு என்ன செய்வதுன்றத பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலதான் நமக்கு கவிஞர் தமிழொலி ரொம்ப தேவைப்படுறார். உங்களுக்கு மே தினத்தை பற்றியும் மே தினம் உழைப்பாளருடைய சீதனம் என்றும் நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். அதை கவிஞர் தலைமை ராஜேந்திரன் அவர்கள் பாடுவார்கள் என்று ரவிதாசன் அவர்கள் உடனே அவருக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. அவரே நல்ல கவிஞர் தான். அவர் கவிதையை எழுதி அவரால் வாசிக்க முடியும். ஆனால் அவர் கவிதையை வாசிப்பது பதிலாக கவிஞர் தமிழொலி எழுதின அந்த கவிதையை இந்த இடத்துல வாசிக்கிறார். அதுல நீங்க பார்க்கலாம், சர்வதேச அரசியல் அதுல இருக்கும். சர்வதேச அன்றைக்கு ட்ரூமேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. அது சோவியத்தை வீழ்த்துவதற்காக ட்ரூமேன் போட்ட சதி திட்டம். அந்த சதி திட்டத்தை தான் அந்த கவிதையில சாடுறார். உனக்கு எத்தனை ட்ரூமேன் வந்தாலும் உன் தொழிலாளி வர்க்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கவிதையில நீங்க பார்த்திருக்கலாம், கவிஞர் தமிழொலி சீனத்து மங்கை எகத்தாலும் செய்கிறாள் ஒரு வரி வருது. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, சோவியத் யூனியன்ல தொடங்கி சீனா வரைக்கும் வந்துட்டேன், எப்படா இந்தியாவுக்குள்ள என்ன கூப்பிட போறேன்னு கேக்குதான் செங்கொடி. இங்க எங்க புரட்சி எப்ப நடக்க போகுது, இங்க எப்ப தொழிலாளி வர்க்கம் ஆட்சிக்கு வரப்போகுது என்று செங்கொடி தன்னை பார்த்து கேட்பதை போல அவர் சீனத்து பெண் என்னை எகத்தாலும் செய்கிறார். அது ஒவ்வொரு வரியில பாத்தீங்கன்னா வரலாறு அப்படி கவிஞர் தமிழொலியினுடைய படைப்புகள்ல நிறைந்திருக்கும். ஆய்வுகள்னு சொல்றோம். கவிஞர் தமிழொலி 1924 பிறந்து 65 மறைந்து போகிறார். 40 வருடங்கள் தான். மிகவும் புதுச்சேரியில ஒரு குக்கிராமத்துல எந்த அளவிற்கு ஏழ்மையோ அந்த அளவுக்கு ஏழ்மை இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். ஏழ்மையை எதிர்த்து போராடுவதே ஒரு போராட்டம். அதிலும் சமூகத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளான ஒரு குடும்பமாக இருந்தால் அங்க என்னெல்லாம் சிக்கல், கல்வி பின்தங்கள், சமூக ஒடுக்குமுறை, பொருளாதாரத்துல சிக்கல், இவ்வளவும் தாண்டி ஒருத்த கவிதை படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பக்கிங்காம் கெனால்ல இருந்து பாண்டிச்சேரி, சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பக்கிங்காம் கெனால்ல அவர் ஓடல்ல போயிருக்கிறார். ஆற்றுல அவரு படகுல போயிருக்கிறார். அந்த படகுல போன அந்த அனுபவத்தை கவிதையாக படிக்கிறார். 2 பக்கத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, படகுல கயிறு கட்டி படகை இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. இவர் படகுல உட்கார்ந்து இருக்கிறார். நிலவையோ மரங்களையோ சூழல், அந்த இயற்கை சூழலையோ எப்படி அந்த பயணம் இருந்தது அப்படின்றத பாவேந்தர் பாரதிதாசன் மிக அழகாக அழகியலோடு அவருக்கே உண்டான பாணியில அவர் அந்த கவிதையை படிச்சிருப்பார். அவருடைய மாணவன் இருக்கிறாரே கவிஞர் தமிழொலி, பாவேந்தர் பாரதிதாசனாருடைய மாணவர். அவர் புதுச்சேரியிலிருந்து நடந்தே சென்னைக்கு வருகிறார். புதுச்சேரியிலிருந்து நடந்தே சென்னைக்கு வருகிறார். சரியா? இன்னைக்கு கூட காலையில எனக்கு ராபிடோ போடவான்னு கேட்டாங்க. நான் 2B ஏறாதவன். 2B ஏறினா எனக்கு 21 ரூபாய். நான் 2A வந்தாலும் 9 ரூபாய். 2B விட்டேன்னாதான் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 2A வரும். அப்படின்னா 30 நிமிஷம் நின்னாதான் நான் இதுக்கு வரணும். அதுதான் என்னுடைய பொருளாதார நிலை. சாதாரண கட்டண பேருந்துல தான் வர முடியும். வந்தாதான் இத்தனை கூட்டங்களை நான் கலந்துக்க முடியும். இல்லைன்னா வசதியா இருந்தாலும் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, என்னைக்கு வசதி இருக்கோ அன்னைக்கு தானே போக முடியும். வசதி இல்லாத என்னைக்கு போறது? எனவே இயல்பாக வாழ்றோம்ல, இயல்பாக ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ முடியும்னா இயல்பான வாழ்க்கையை எளிமைன்னு சொல்லிட்டோம். பொருத்தம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப அரசு ஊழியர்னு சொன்னா நேர்மையா இருந்தாதான் அவருக்கு பேர் அரசு ஊழியர். அது என்ன நேர்மையான அரசு ஊழியர்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். அது என்ன நல்ல ஆசிரியர்? நல்லா இருந்தாதான் ஆசிரியர், நல்லா இல்லைன்னா ஆசிரியரே கிடையாது. ஆக எதெல்லாம் இயல்போ அந்த இயல்பு தன்மையை விட்டுட்டு இயல்பு தன்மையிலிருந்து நாம விலகி நிக்கிறோம். இயல்பு அற்றத இயல்புன்னு நினைக்கிறோம். இயல்பா வாழ்றவனை பார்த்து அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இவரை ஏன் பாராட்டும்? எங்க ரொம்ப நேர்மையான ஆபீசருங்க அவரு. அப்ப மத்தவெல்லாம் யாரு? அப்ப அந்த நேர்மை இல்லாதவனை எப்படி ஆபீசரா வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிற? நீ தான் அனுமதிக்கிற. ஒருத்தனை கொண்டாடும் பொழுது மற்றவனை நீ என்ன செய்யற? அப்படி இருப்பதும் வாழ்க்கை தான் அப்படின்னு காட்டுறல்ல, அது தவறு தானே? எனவே இயல்பாக அவரால் அன்னைக்கு நடந்துதான் வர முடியும். அவர் நடந்து வந்தாரு. நடந்து வந்து தங்கசாலையில நடைபாதையில இன்னைக்கு கவிஞர்கள் ஒவ்வொருத்தரும், ஒரு கவிஞர் கூட ரொம்ப கோவப்பட்டாரு. இப்ப என்ன பேச விடலன்னா அதன் விளைவுகளை நீங்க தான் சந்திப்பீங்கன்னு தலைவர் மிரட்டினார். பிரச்சனை ஆகும். அது எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை என்ன? நான் ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்து நான் சொல்லல, குறிப்பிட்ட நபருக்காகவும் நான் சொல்லல. அப்படி அல்ல. கவிதை எந்த பிறக்குதுன்றதை பொறுத்துதான். தனக்குள்ள ஒரு கவிதை பிறந்திருக்கு. தனக்குள்ள பிறந்த கவிதை சமூகம் ஏற்குதா ஏற்கலையா சோதித்து பார்க்கணும் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து தனக்கு கிடைக்கலன்னு போது என் சிந்தனையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாமல் போகுது என்கின்ற இங்க கவிதை வாசிச்சு என்னங்க ஆயிட போகுது? வாசிக்காம போனாலும் என்ன ஆயிட போகுது இல்லையா? ஆனா வாசிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்வம் எதை காட்டுகிறது? ஒரு மனிதன் சிந்திக்கிறான், ஒரு மனிதன் மனுஷனா இருக்கிறான் காட்டுது. அவன் மனுஷனா இருக்கிறதால சிந்திக்கிறான், அவன் சிந்திக்கிறதால. ஒவ்வொரு கவிஞர்களும் அவர்கள் வாசித்த கவிதையில ஏதாவது ஒரு வரி நமக்கு மிகவும் பொருத்தமான வரியாக, நமக்கான இன்றைய செய்தியாக இன்னைக்கு இருந்தது. சில கவிஞர்கள் நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க பாட்டா ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. ஆனா எல்லோரும் அப்படி கிடையாது. எல்லோரும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் காது கவிதை பாடுறவங்கள தான் கவனிச்சிட்டு இருக்கிறோம். யதார்த்தமாக சில நேரங்கள்ல காது கவனிச்சிட்டு இருக்கோம், கை வேற வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இயல்பு. அந்த கவிதைகள், அது காரணம் என்னன்னா, கவிஞர் அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப ரசிச்சு எழுதியிருப்பாரு. அந்த வார்த்தையை சொல்ற நேரத்தில் இவன் பேசிட்டு இருக்கிறானே என்ற கோபம் வந்திருக்கும். ஆனால் அந்த வார்த்தை யாரையுமே ஈர்க்காத வார்த்தையா இருக்கும். இவர் எதை பெரிய வார்த்தையா நினைக்காம ஒண்ணு சொல்றாரோ அது எல்லோரும் ஈர்க்கும். இதுதான் கவிதையில் இருக்கிற சிறப்பு. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூல. சிங்கப்பூர்ல சுரதாவை பாராட்ட அழைக்கிறார்கள். அங்க போயிட்டு சுரதா சொல்றாரு, என்ன ஒரு கவிஞன்னு கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்கீங்க, அங்க பாடுறா செங்கல்பட்டுல ஒரு வாத்தியம். இதுதான் அவருடைய ஸ்டைல். அந்த வார்த்தையை எழுதிட்டான். அவருக்கு கிடைச்சிருச்சுரா 2 வரி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்து. அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கலையே என்றார். யாரு? ஆமா, சுரதா. அதாவது அவர் மகத்தான கவிஞன். என்ன போய் கவிஞன் சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு கிடைக்காம போச்சு அந்த வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. எனவே அந்த கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த கோபம், கவிஞர்கள் இன்னும் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. மனிதர்கள் சிந்திப்பார்கள், சிந்திப்பவங்க. அதனால சேக்குவாரா மிகச்சிறந்த கவிஞன். உலகத்துல எந்த புரட்சியாளரை எடுத்துக்கிட்டாலும் அந்த புரட்சியாளர்கள்லாம் கவிஞர்களாக இருந்திருக்கிறாங்க. எனவே கவிஞனாக இருப்பது என்பது மனிதத்தன்மையோடு இருப்பதற்கான வெளிப்பாடு என்பதைத்தான் நாம், அப்படித்தான் கவிஞர் தமிழொலி புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு நடந்து வந்தவர். எங்க தங்கனாரு, எங்க படித்தாருன்னு கேட்டா, மின்ட்னு சொல்ற அந்த தங்கசாலை நடைபாதை. அந்த நடைபாதையில தொழிலாளர்கள் வேலையை முடிச்சிட்டு வீடு இல்லாம தெருவில் தான் படுத்திருப்பாங்க. அவர்களோடு படுத்துதான் அந்த கவிதை எழுதினார். தொழிலாளியோட தொழிலாளியாக இரவுல நடைபாதை. அவருக்கு சில நண்பர்கள் உண்டு சென்னையில. அந்த நண்பர்கள்லாம் வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். 1 நாள் 2 நாள் 1 மாசம் தான் பெரிய விஷயம். எத்தனை நாள் தங்குவாருன்னு தெரியாது அவர் இயல்புக்கு. அவர் பாட்டா கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்படி ஒரு நெருப்பு கவிஞனாக, ஒரு சுதந்திர பறவையாக கவிஞர் தமிழொலி நம் மத்தியில வாழ்ந்தவர். அவர் இவ்வளவு சிக்கல்கள் புதுச்சேரியிலிருந்து நடந்தே வர்றாரு. ஆனா கிரேக்க இலக்கியம் அவருக்கு தெரிந்திருக்கிறது, ஆங்கில இலக்கியங்கள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. கிரேக்க நாட்டிலே உருவான ஒபேரா என்கின்ற இசை வடிவத்தை
சிலப்பதிகாரத்தோடு ஒப்பிடுகிறாரே. அதாவது இப்ப நான் அங்கதான் கவிஞர் தமிழொலியையும் சிலப்பதிகாரத்தையும் இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட தொடங்கும் போதுதான் எனக்கு அந்த இடம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா சிலப்பதிகாரத்துல மணிமேகலை வந்து 3 வயதுல வந்து நடன பயிற்சிக்கு தொடங்குவாங்க. முதல்ல குரல் வளத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பாப்பா வந்து மிக அழகாக ஒரு கவிதை பாடிச்சு. வெறும் டான்ஸ் மாத்திரம் ஆடல, முதல்ல கவிதை பாட்டு அப்புறம் 3 வயசுல வந்து குரல் வளத்துல தான் தொடங்கும் அந்த பயிற்சி. சிலப்பதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மேடை இருக்குல்ல, அந்த மேடையினுடைய அமைப்பை பற்றி சொல்லியிருப்பார். அந்த மேடை, அந்த நடனமாடக்கூடிய மேடையினுடைய அமைப்பு, அதாவது அவங்க நடனமாடும் பொழுது எந்த திசையிலிருந்தும் உங்களால் அந்த நடனத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய வகையில அந்த மேடை அமைந்திருக்கிற அந்த விதத்தை வந்து சிலப்பதிகாரம் வந்து விளக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சிலப்பதிகாரத்தை எதோட ஒப்பிடுறாருன்னா கிரேக்க ஒப்பேராவோடு ஒப்பிட்டவர் என்ன சொல்றாரு, சிலப்பதிகாரம் நாடகமா காவியமான்னு விவாதம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது நாடகமும் கிடையாதுரா, காவியமும் கிடையாதுரா, அதுக்கெல்லாம் மேலடான்னு கொண்டு போய் நிறுத்துறாரு. தயவு கூர்ந்து நீங்க அந்த ஆய்வு கட்டுரையை படிச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா என்பது ஆய்வு கட்டுரைகள்ல மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரை. புத்தரை பற்றி எழுதுகிறார் அவரு. கோசல குமரின்னு ஒரு காவியம் இருக்கு. அந்த கோசல குமரின்ற காவியத்திற்கு அவரே ஒரு முன்னுரை எழுதுறார் கவிஞர் தமிழொலி. தன்னுடைய அவரிடம் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, யாரிடம் அணிந்துரை வாங்கினது கிடையாது. அவர் இறந்த பிறகு அவருடைய படைப்புகளை போட்டவங்க தான் அணிந்துரைகள் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய கவிதைகள் வெளியிடப்பட்டிருக்கு, படைப்புகள் வெளிவந்திருக்கு. ஆனா எந்த படைப்புக்கும் அவர் அணிந்துரை வாங்கியதே கிடையாது. அந்த கோசல குமரி என்கின்ற அந்த காவியத்திற்கு அவர் எழுதுற அந்த அணிந்துரை தயவு கூர்ந்து படிங்க. இன்றைய அரசியல், இன்றைய சமூகத்திற்கு அப்படியே பொருந்தக்கூடியது. வரிக்கு வரி இன்றைக்கு பொருந்தக்கூடியது. நிறைவாக ஒன்றை சொல்லி நான் அமர்கிறேன். புதுச்சேரியில 8 மணி நேர உழைப்பு சொல்றோம் இல்லைங்களா, சிக்காகோ நகரத்தை சொல்றோம் இல்லைங்களா, சிக்காகோ நகர்ல அந்த தொழிலாளி வர்க்கம் நடந்து வந்த போது அந்த தொழிலாளி வர்க்கத்தை துப்பாக்கி கொண்டு சுட்டு அந்த துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சிலே தாங்கின அந்த தொழிலாளி வர்க்கம் சிந்திய ரத்தம், அந்த ரத்தத்துல துவைத்தெடுத்ததுதா இந்த செங்கொடி. செங்கொடிக்கு பெரிய வலிமை உண்டு. அந்த சிக்காகோ நகர்ல சிந்தப்பட்டு துவைத்தெடுத்த அந்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த போராட்டம் என்பது வெறும் 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் அல்ல, உலக தொழிலாளர்களே ஒன்றிணைகள் என்ற போராட்டம். உலக தொழிலாளர்கள் ஒன்றிணைந்திருந்தால் ஈரான் யுத்தம் நடக்குமா? ஈரானை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னாரே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பொதுவுடைமை கொள்கைகளை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம் என்னாரே. அந்த பொதுவுடைமை தத்துவத்தை திசையிட்டும் சேர்க்கக்கூடிய, அதை என்னுடைய புனிதம் என்று கருதக்கூடிய அந்த பணியை செய்யாத காரணத்தால் தானே இன்றைக்கு வந்து ஈரான்ல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கவிஞர் தமிழொலி வாழ்ந்த புதுச்சேரியில 1930களில் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல, தொழிற்சாலையில பிரெஞ்சு முதலாளிகள் மிக கொடூரமான அடக்குமுறையை கையாள்கிறார்கள். வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், 8 மணி நேர வேலை வேண்டும், நியாயமான தொழில் செய்யக்கூடிய சூழல் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து அந்த தொழிலாளர்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். தோழர் வா சுப்பையா அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் பிரெஞ்சு முதலாளி பிரெஞ்சு அரசு கிட்ட சொல்லி, பிரெஞ்சு அரசு சுழலும் பீரங்கி அனுப்புது, ரிவால்விங் கேனான். இப்ப மியூசியத்துல போனா நீங்க பார்க்கலாம், மியூசியத்துல வச்சிருப்பாங்க. அந்த பீரங்கில சுழலும் பீரங்கி இருக்கு. சுழலும் பீரங்கி கொண்டு அந்த தொழிலாளர்கள் சுடப்பட்டார்கள். அப்படி 12 பேர் செத்து போறான். அந்த 12 பேர் செத்த உடனே அதுக்கு அடுத்த ஆண்டு 1938 இது நடக்குது. 39ல 8 மணி நேர வேலைக்கான சட்டம் பிரெஞ்சு இந்தியாவில் இயற்றப்படுகிறது. அதுதான் முதல் 8 மணி நேரம் இந்தியால. பிரெஞ்சு தொழிலாளி வர்க்கம் சுத்தியல் அறுவாள் அந்த செங்கொடி தான் இந்தியாவில, பிரெஞ்சு இந்தியாவில 8 மணி நேர வேலையை வந்து வென்றெடுத்து அந்த அனுபவத்தை எல்லாம் உள்வாங்கிதான்
மும்பை தொழிலாளர்களோட பிரச்சனை, புதுச்சேரி தொழிலாளிகளோட பிரச்சனை, இதையெல்லாம் உருவாகிதான் தான் வைஸ்ராயினுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல லேபர் மெம்பராக போய் உட்கார்ந்த உடனே தனக்கு சர்பட்டம் கொடுத்தா வேண்டான்ட்டாரு. கொலம்பியா பல்கலைக்கழகம் அழைத்து பாராட்டு நடத்தணும் அப்படின்னு சொன்னா உங்க ஊர்ல உங்க ட்ரூமேனை வச்சுக்கிட்டு ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்கு தலைமை தாங்க உங்களிடம் நான் ஒயிட் ஹவுஸ்ல விருந்து சாப்பிடுறதா அப்படின்னு கொலம்பியாக்கு தான் போனாரே தவிர எங்க வரல, ஒயிட் ஹவுஸ்க்கு வரல. கொலம்பியா வரைக்கும் போனவர், கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போனவர் அதிபர் கூப்பிட்டு அதிபர் இல்லத்துக்கு போகாம வரணும்னா அந்த துணிச்சல் என்ன சாதாரண துணிச்சலா? இதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல லேபர் மெம்பர்னு இடம் கொடுத்த உடனே போய் உட்கார்ந்துட்டாருன்னா என்ன பதவிக்காகவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 8 மணி நேர வேலையை இந்தியா முழுக்க முதல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமாக்கியதுதான் அந்த 1942 இருந்து ஒரு 4 ஆண்டு காலம் அந்த அவையில அந்த லேபர் உறுப்பினராக அவர் இருந்த போதுதான் பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர். எனவே மேஜரம் என்று சொன்னால் நீங்கள் பீம்ராவ் அம்பேத்கரை விட்டுவிட்டு பாபா சாஹிப்பை விட்டுவிட்டு நாம் மேதினத்தை பற்றி பேசிவிட முடியாது. அந்த தொழிலாளிக்கு, அந்த புதுச்சேரி தொழிலாளிக்கு கவிஞர் தமிழொலி கவிதை எழுதுறாரு. புதுச்சேரி தொழிலாளிக்கு கோவை தொழிலாளி எழுதிய கவிதை வீரியமிக்க கவிதை வரிகள். தயவு கூர்ந்து அந்த கவிதை வரிகளை வாசித்து பாருங்கள். நீ சாதாரண ஆளு கிடையாதுடா, எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி, எப்படிப்பட்ட குண்டை சந்திச்சு, எவ்வளவு ரத்தம் சிந்தி 8 மணி நேர வேலையை வென்றெடுத்திருக்கிற, நீ என்ன சும்மா வீட்டுல படுத்துட்டு கிளம்பி வாடான்னு கூப்பிடுறாரு தொழிலாளியை பார்த்து. எனவே வீரியமிக்க கவிஞர் தமிழுடைய படைப்புகளை, பாவேந்தர் பாரதிதாசனுடைய படைப்புகளை, கம்பதாசன், வாணிதாசன் உள்ளிட்டோரோட படைப்புகளை, வேணா மூர்த்தியோட படைப்புகளை, இவர்கள் படைப்போடு இன்றைய கவிஞர்கள் எழுதக்கூடிய இந்த படைப்பையும் இணைத்து நாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும். அவங்க கவிதைக்கும் இந்த கவிதைக்கு இருக்கிற தொடர்பு என்ன, உறவு என்ன என்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்லுவோம். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு கவிதை என்றால் என்ன என்று புரியும். தந்தை பெரியார் அதைத்தான் செய்தார். அவர் தன்னை கவிஞர் என்று சொல்லிக்கல. திருவள்ளுவருக்கு மாநாடு நடத்தியது தந்தை பெரியார் தான். திருக்குறளுக்கு மாநாடு வேறு யார் நடத்தினாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கம்யூனிஸ்ட் அறிக்கையை ஜீவா மொழிபெயர்க்க தமிழ்நாட்டில் வெளியிட்டது யார்? தந்தை பெரியார் தானே. நான் ஏன் நாத்திகனானே என்ற பகத்சிங்கோட புத்தகத்தை வெளியிட்டது யார்? தந்தை பெரியார் தானே. எனவே இது எல்லாம் நம்முடைய உறவுகள் என்கின்ற அந்த பாசம். நம்ம சித்தப்பா பெரியப்பா தான், நம்முடைய மூதாதையர் தான் இவங்க எல்லாம் என்று இவர்களை கொண்டாடக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகள் நம்மால் வென்றெடுக்க முடியும் என்றால் பாவேந்தன் பாரதிதாசன் நினைத்ததை போல் பொது உடைமை கொள்கைகளை திசையெட்டும் சேர்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி